ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், என்னடா டிராவல் பேக்லாம் வச்சுட்டு நிக்கிறேன்னு பாக்குறீங்களா? இன்னைக்கு எங்க ஏரியால இருக்க எல்லாரும் சேர்ந்து டூர் போக போறோம். ஆனா நான் மட்டும் தான் கிளம்பி இருக்கேன்னு நினைக்கிறேன். மத்தவங்க எங்க? டைம் 8 ஆயிடுச்சு, இன்னும் ஆளை காணுமே. அட, அது அம்மா வராங்க. ஏண்டா நீ எதுக்குடா 8 மணிக்கே டிராவல் பேக் வச்சுட்டு வெளியே நிக்கிற? பஸ்ஸே 10 மணிக்கு தாண்டா வரப்போகுது. அதானே ஊருக்கு போறதுனா மட்டும் சீக்கிரமா கிளம்புறது, ஸ்கூலுக்கு போறதுனா மட்டும் லேட்டா கிளம்புறது. ஐயோ, அம்மா உண்மையை புட்டு புட்டு வைக்கிறாங்களே. அம்மா, நான் எப்பவும் சீக்கிரமா தானம்மா எழுந்துப்பேன். என்ன கேட்காம எதுக்குமா நீங்க டூருக்கு போக 10 மணிக்கு பிக்ஸ் பண்ணீங்க? அடே, பிளானே 10 மணிக்கு தாண்டா. நீ தாண்டா சீக்கிரமா கிளம்பிட்ட. சரி சரி, உன்கிட்ட எல்லாம் பேசி டைம் வேஸ்ட் பண்ண விரும்பல. எனக்கு சமையல் வேலை நிறைய இருக்கு. தள்ளிப்போ. அப்ப நாம தான் சீக்கிரமா கிளம்பிட்டோமா? சரி, மத்தவங்க என்ன பண்றாங்கன்னு பாப்போம். நித்யா, டூர் பஸ் வந்துச்சு, சீக்கிரம் வெளிய வா, சீக்கிரம் வா. ஐயோ, பஸ் வந்துடுச்சா? டைம் 8 தான ஆகுது. டேய் ராஜு, பஸ்ஸே வரல, போய் சொல்றியா நீ? அதானே பார்த்தேன், அம்மா 10 மணிக்கு தான் பஸ் வரும்னு சொன்னாங்க. என்னையே பிராங்க் பண்றியா நீ? சரி, சும்மா தான் சொன்னேன். நான் எல்லாம் பேக் பண்ணி ரெடி ஆகிட்டேன். அதான் நீ என்ன பண்றன்னு பார்க்க வந்தேன். ட்ரெஸ்லாம் பேக் பண்ணிட்டியா இல்லையா? எல்லா ட்ரெஸ்ஸையும் பேக் பண்ணிட்டேன்டா. அண்ணா ஸ்வெட்டர் மட்டும் தான்டா இல்ல. அதான் இப்ப என்ன பண்றதுன்னு யோசிக்கிறேன். டூர்ல வேற ரொம்ப குளிருமாமே. ஆமா நித்யா, நாம ஹில் ஸ்டேஷன்லாம் போவோம், அங்க கண்டிப்பா குளிரும். நீ கவலைப்படாத, என்கிட்ட எக்ஸ்ட்ரா 2 இருக்கு. அதுல ஒண்ணு உனக்கு தரேன், நீ யூஸ் பண்ணிக்கோ. ஓகே, நான் போய் சாப்பாடு கட்டுறேன். நம்ம டிராவல்ல சாப்பிடுறதுக்கு அம்மா புளி சாதம் செஞ்சு வச்சிருக்காங்க. உன்கிட்ட நின்னு பேசிட்டு தான் வச்சுக்கோ, டைம் ஆயிடும், அம்மா திட்டுவாங்க. சரி நித்யா, நான் போய் இனியா என்ன பண்றான்னு பாக்குறேன். இனியா, பஸ் வந்துச்சு, சீக்கிரம் வா. ஐயோ அம்மா, பஸ் வந்துடுச்சு, சீக்கிரம் வாங்க. என்னடா பஸ்? போய் சொன்னியா? அம்மா, பஸ்ஸே வரலமா. இந்த ராஜு பையன் போய் சொல்லிருக்காமா. ஏண்டா ராஜு, நீ டூருக்கு கிளம்பாம இங்க என்னடா பண்ணிட்டு இருக்க? நீ போட்டிருக்க Dress எல்லாம் வச்சு பார்த்தா நீனு குளிக்கவே இல்லன்னு நினைக்கிறேன். டேய், பஸ் 10 மணிக்குடா, போய் குளிடா. என்னது, குளிக்கலையா? நான் 5 மணிக்கு அலாரம் வச்சு எழுந்து குளிச்சு சாப்பிட்டு ரெடி ஆகிட்டேன். நீ என்னடா நான் குளிக்கிறேன்னு சொல்றியா? அது மட்டும் இல்ல, this is my new dress. நியூ Dress இது? என்ன மாடல்டா இதெல்லாம்? சரி ராஜு, நம்ம டூருக்கு போக போறோமே, யார் பஸ்ல போக போறோம், எங்க தங்க போறோம், எங்க சாப்பிட போறோம், ஏதாச்சும் ஒரு டீடைல்ஸ் தெரியுமா உனக்கு? இனியா, நம்ம பஸ் டிரைவர் வேற யாரும் கிடையாது, நம்ம சிண்டுவோட அப்பா தான். அப்புறம் நம்ம ஸ்டே பண்றது 3 ஸ்டார் ஹோட்டல். சோ ஃபுட் குவாலிட்டி சூப்பரா தான் இருக்கும், கவலைப்படாத. அட, நம்ம சிண்டுவோட அப்பாவா பஸ் டிரைவர்? சூப்பர்டா. இனியா ராஜு, அம்மா கூப்பிடுறாங்க, நீ கிளம்பு. நான் போய் அம்மா Dress பேக் பண்ணனும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் வந்துட்டேன். கரெக்டான டைமுக்கு வந்துட்ட. என்ன ஃப்ரெண்ட்ஸ், எனக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்க மாதிரி இருக்கு. ஆமா, பஸ் எங்க? 10 மணிக்கு பஸ் வரும்னு சொன்னாங்க, இன்னும் வரலையா? ஆமா கலை, நாங்களும் பஸ்ஸுக்கு தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். 9:30 மணிக்கெல்லாம் வீட்டுக்கு வந்துருவேன்னு சிண்டு அப்பா சொன்னாரு. ஆனா இன்னும் ஆளையே காணோம். ஃப்ரெண்ட்ஸ், இன்னும் நம்ம லில்லி வரல, மணி வரல, அவங்களும் லேட் தான். பஸ் வராதது ஒரு விதத்துல நல்லதுதான்ப்பா. அதோ அம்மா வராங்க. என்ன பசங்களா, பஸ் இன்னும் வரலையா? சிண்டுவோட அப்பா என்கிட்ட சீக்கிரம் வந்துருன்னு சொல்லிட்டு போனாரு, இன்னும் வரலையா அவரு? நான் வேற ஹோட்டல்ல மத்தியானம் 1 மணிக்கே வந்துருவோம்னு சொல்லியிருக்கேன். நம்ம கிளம்புறத பார்த்தா 1 மணிக்கு போக முடியாது போலயே. அம்மா, நான் வேணா சிண்டு வீட்டுக்கு போய் பார்த்துட்டு வரட்டா? டைம் ஆகிட்டே இருக்குமா. அதெல்லாம் ஒண்ணும் வேணாம். சரி, ரோசி ஆண்டி எங்க? அவங்களும் இன்னும் வரலையா? என்னப்பா இதெல்லாம்? கரெக்டா பிளான் பண்ணி தானப்பா டைம் ஃபிக்ஸ் பண்ணோம். இப்படி ஆளாளுக்கு லேட் பண்ணா நம்ம நாளைக்கு நைட்டு தான் போக முடியும் போலயே. ரோசி ஆண்டி கால் பண்ணாங்க, டிராபிக்ல மாட்டிட்டாங்களாம், அதான் கொஞ்சம் லேட் ஆகுதான். இன்னும் 10 நிமிஷத்துல வந்துருவாங்களாம். அம்மா, சிண்டு அப்பாக்கு போன் போட்டு பாருங்க, எங்க இருக்கான்னு கேட்டு பாப்போம்மா. டேய் ராஜு, நான் காலையில 7 மணில இருந்தே ட்ரை பண்றேன்டா, போன் ஸ்விட்ச் ஆஃப்னே வருதுடா. என்ன எல்லாரும் வெளியே நிக்கிறாங்க? என்னக்கா, பஸ் இன்னும் வரலையா? எல்லாரும் கிளம்பாம இங்கேயே நிக்கிறீங்க? ஆமா மஞ்சு, கடைசி நேரத்துல இந்த சிண்டுவோட அப்பா இப்படி சொதப்பிட்டாரு, இன்னும் பஸ் எடுத்துட்டு வரல. என்னக்கா இப்படி சொல்றீங்க? நான் இப்பதான் மத்தியானம் 1 மணிக்கெல்லாம் வந்துருவோன்னு ஹோட்டலுக்கு கன்ஃபார்ம் பண்ணேன். இப்ப என்னடானா பஸ் வரலன்னு சொல்றீங்க?
நாம 1 மணிக்கெல்லாம் போகலன்னா நம்ம ரூம வேற ஆளுங்களுக்கு கொடுத்துருவாங்கக்கா. ஏன்? அதான் அந்த ஹோட்டலுக்கு டபுள் பேமெண்ட் தானே கொடுத்துருக்கோம். அப்புறம் எதுக்கு ரூம வேற பார்ட்டிக்கு தராங்களா? அது எப்படி வேற பார்ட்டிக்கு தராங்கன்ட்டு நானும் பாக்குறேன். ஐயோ டைம் ஆயிடுச்சு பஸ் வந்திருக்குமே. என்ன எல்லாரும் இங்க இருக்காங்க? நான் பஸ்ஸும் இன்னும் காணோம். ஏ फ्रेंड्स, என்ன எல்லாரும் இங்க நிக்கிறீங்க? டைம் ஆயிடுச்சுன்னு நானே ஓடி வரேன். பஸ் இன்னும் வரலையா? லில்லி, பஸ் இன்னும் வரல. எல்லாரும் ரெடி ஆயிட்டோம், பஸ்ஸுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். பேக்லாம் வேற லெவல்ல இருக்கு லில்லி வந்து. டேய், நானே டைம் ஆயிடுச்சுன்னு குளிக்காம ஓடி வரேன்டா. இப்படி பஸ் வர லேட் ஆகும் தெரிஞ்சிருந்தா குளிச்சிட்டே வந்திருப்பேன்டா. ஏன்டா இப்படி பண்றீங்க? பரவாயில்ல, நம்ம டூர்ல அருவிக்கு போவோம், அங்க குளிச்சிடு. சரி, நீ வந்ததே லேட்டு, உன்னவே லேட்டு இந்த மணி பையன் இன்னும் வரல பாத்தியா? ஏய், அதோ பாருங்க மணி வரான். ஐயோ லேட் ஆயிடுச்சு. பஸ் வந்திருக்குமே. டேய், நாங்க இங்க இருக்கோம்டா. ஏய், இங்க இருக்கீங்களா? என்ன ஃப்ரெண்ட்ஸ், பஸ் மிஸ் பண்ணிட்டீங்களா? ஐயோ, அப்ப டூர் போலையா நீங்க? அட எரும மாடு, எல்லாரும் இங்க தான்டா நிக்கிறோம். யாரும் இன்னும் கிளம்பல. பஸ் வரல, இன்னும் லேட் ஆகுது. அதுக்கு தான் எல்லாரும் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். ஏண்டா மணி, பஸ் மட்டும் கரெக்ட் டைமுக்கு வந்து இருந்துச்சு, உன்னை விட்டுட்டு நாங்க கிளம்பி இருப்போம். ஜஸ்ட் மிஸ்ல தப்பிச்சிட்ட நீ. அட பாவீங்களா, டூருக்கு போய் ஜாலியா இருக்கலாம்னு பிளான் பண்ணா இப்படி விட்டுட்டு போறேன்னு சொல்றீங்களேடா. டூர்ல நிறைய பிளான் பண்ணி வச்சிருக்கேன்டா, தயவு செஞ்சு என்ன விட்டுட்டு போகாதீங்கடா. ஆண்டி, மணி 10 ஆயிடுச்சு, இன்னும் பஸ் வரலையே. என்ன ஆண்டி பண்றது? இப்படியே போச்சுன்னா ஹோட்டலுக்கு போறதுக்கு ரொம்ப லேட் ஆயிடும் ஆண்டி. கரெக்ட் தான் பசங்களா. இதுக்கப்புறம் வேற பஸ் அரேஞ்ச் பண்றதுலாம் ரொம்ப கஷ்டம்தான். இப்ப என்ன பண்றது? ராஜு, நீ போய் சிண்டுவோட அப்பா என்ன பண்றாருன்னு கொஞ்சம் பாத்துட்டு சீக்கிரம் வரியா? சரிம்மா, நான் போய் பாத்துட்டு வரேம்மா. யார் அது ஆட்டோல வர்றது? வாங்கம்மா வாங்க. ஏண்டி ரோசி, என்னடி டைம் இது? பாரு, நாங்க எல்லாரும் ரெடி ஆகி இப்படி கிளம்பி நிக்கிறோம். நீ என்னடானா இப்படி லேட்டா வர? உன்னை கேட்டு தானடி 10 மணிக்கு பிளான் ஃபிக்ஸ் பண்ணோம். இப்படி நீயே லேட்டா வந்தா என்னடி பண்றது? ரோசி அக்கா, இந்த டூருக்கு பிளான் பண்ணதே நீங்க தான், ஆனா இப்ப நீங்களே லேட்டா வரீங்களேக்கா. ஐ எக்ஸ்ட்ரீம்லி சாரி. நான் ரொம்ப சீக்கிரமா தான் கிளம்பினேன். வர வழியில ஒரு ஆக்சிடென்ட், அதனாலதான் ரொம்ப டிராபிக். அதனாலதான் என்னால சீக்கிரமா வர முடியல. ஆமா, பஸ் எங்க? நீங்களே வெளியவே நிக்கிறீங்க. இன்னும் பஸ் வரலக்கா. அதான் சிண்டுவோட அப்பாவை பார்க்க ராஜு போயிருக்கான். ஐயோ, எனக்கு வேற அர்ஜென்ட்டா பாத்ரூம் வருது. ஏய் இனியா, என் பேக்க பாத்துக்கோ, ஏன் பாத்ரூம் போயிட்டு வந்துடுறேன். சரி போயிட்டு வா. லேட் ஆயிடுச்சு, உன்னை விட்டு கிளம்பிடுவோம். சீக்கிரம் போயிட்டு வா. ஐ, டூர் பஸ் வருது. வரட்டும், நீங்க இருக்கு அவருக்கு. அக்கா என்ன மன்னிச்சிடுங்கக்கா. காலையில இருந்து வயித்து வலிக்கா. பாத்ரூம் விட்டு என்னால வெளியே வர முடியலக்கா. அவ்வளவு வயித்து வலிக்கா, என்னால சுத்தமா முடியல. அந்த வயித்து வலியால தான்க்கா இவ்வளவு லேட்டு. ராஜு தான் மாத்திரை கொடுத்தான், இப்ப கொஞ்சம் பெட்டரா ஃபீல் ஆச்சு. அதனால தான்க்கா கிளம்பி வந்தேன். ஏன்பா, நான் 10 வாட்டி கால் பண்ணேன், சுவிட்ச் ஆஃப் தான் வந்தது. அட்லீஸ்ட் உங்க பையன் கிட்டயாவது சொல்லி அனுப்பி இருக்கலாம்ல என்ன ப்ராப்ளம்னு. நான் ராஜு அனுப்பி தான் கேட்டு தெரிஞ்சுக்க வேண்டியிருக்கு. அக்கா, போன்ல சார்ஜ் இல்ல, அதனால சுவிட்ச் ஆஃப் ஆயிட்டு இருக்குக்கா. நான் பாத்ரூம்ல இருந்ததுனால என்னால வெளியே வந்து சார்ஜ் போட முடியல. என் பையன் கிட்ட சொல்லிருக்கலாம், டக்குன்னு எனக்கு அது ஸ்ட்ரைக் ஆகலக்கா. என்ன மன்னிச்சிடுங்கக்கா, சாரிக்கா. அம்மா, அங்கிள் ரொம்ப பாவமா, அதான் எல்லாம் சரியாயிடுச்சுல, மன்னிச்சிடுங்கம்மா. சரி, ஆல்ரெடி டைம் ஆயிடுச்சு, வாங்க கிளம்புவோம். பசங்களா, கொஞ்சம் ஓரம் பண்ணிடுங்க. 5 நிமிஷத்துல எல்லா லக்கேஜையும் எடுத்து மேல வச்சிடுறேன். அங்கிள், நானும் ஹெல்ப் பண்ணவா உங்களுக்கு? ஒண்ணு வேணாம் ராஜு, கொஞ்ச நேரத்துல நான் எல்லாத்தையும் எடுத்து வச்சிடுறேன். கொஞ்சம் நீ வெயிட் பண்ணு. அங்கிள், நீங்க இருக்கிற வேகத்தை பார்த்தா 1 மணிக்கெல்லாம் போயிடலாம் போலயே. பசங்களா, எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் உங்களை கூட்டிட்டு போயிடுறேன் நானு. லேட் ஆயிடுச்சேன்னு வேகமா போகாதீங்க, பொறுமையாவே போங்க. நமக்கு சேஃப்டி தான் முக்கியம். சரிக்கா, நான் பொறுமையா தான்க்கா போவேன். அக்கா, எல்லா லக்கேஜையும் ஏத்தியாச்சு. இப்ப நீங்க உள்ள போய் உட்காந்தீங்கன்னா நம்ம கிளம்பிடலாம். ஐ, டூருக்கு போக போறோம். டேய் ராஜு, உள்ள போய் உட்காருடா, லேட் ஆகுதுல்ல. உங்க எல்லாரையும் ஏத்திட்டு தான் நான் உள்ள போய் உட்காருவேன். சரி என்னமோ பண்ணு. ஏ ராணி, சீக்கிரம் வாடி, இந்த ஜன்னல் சீட்டு போயிட போகுது. இந்த களைப்பை பிடிச்சிடுவா, வாடி சீக்கிரம். ஆமா லில்லி, விண்டோ சீட்ல தான் நம்ம ஜாலியா வெளிய பார்க்க முடியும். வா சீக்கிரம் போலாம். ஆமா, ஜாலியா பாத்துட்டு வரலாம். ஏ ராஜு, என்னடா விண்டோ சீட்டு பக்கத்துல கட்சி போட்டு இருக்க? இது உன்னோட சீட்டா? ஆமா, அது என்னோட பிளேஸ் தான். சரி, நான் பின்னாடி போறேன். லில்லி, உனக்கு முன்னாடி இருக்க விண்டோ சீட் எனக்கு. அக்கா, சின்ன பசங்க எல்லாரும் ஏறிட்டாங்க. இப்ப நீங்க மட்டும் தான்க்கா. நீங்களும் ஏறிட்டீங்களா? நம்ம கிளம்பலாம்.
ஆமாங்கக்கா, ஆல்ரெடி டைம் ஆயிடுச்சு. வாங்க எல்லாரும் கிளம்பலாம். ஹோட்டல்ல நான் பேசிட்டேன், 2 மணிக்கு கூட போலாம். சோ டோன்ட் வரி. மாலா, வண்டி கிளம்பும் போது உடைக்க தேங்காய் ஒண்ணு வாங்கி வைக்க சொன்னனே, வாங்கி வச்சியா இல்லையா? ஓ, நான் அது எப்பயோ வாங்கிட்டேன்க்கா. அதை நான் சிண்டுவோட அப்பா கிட்டயே கொடுத்துட்டேன். சிண்டு அப்பா, இந்த தேங்காவை உடைச்சிட்டு அப்புறமா வண்டியை ஸ்டார்ட் பண்ணுங்க. அப்பா ராஜு, எல்லாரும் வண்டியில ஏறியாச்சு, நீ மட்டும்தான் பேலன்ஸ். இப்ப போய் வண்டியில ஏறுப்பா. சரி அங்கிள், நான் உள்ள போறேன் அங்கிள். இப்போ நாங்க பஸ் எடுத்துட்டு போறோம். எந்த தடங்களும் வரக்கூடாது, யாருக்கும் எதுவும் ஆகக்கூடாது. எல்லாரும் பொறுமையா வண்டியை ஓட்டணும். ஆய், தேங்காய் உடைச்சாச்சு, பஸ் எடுக்க போறோம். எல்லாரும் பஸ்ல ஏறியாச்சுல? ஏறியாச்சுமா. ஐயோ, பஸ் போகுது, நிறுத்துங்க நிறுத்துங்க. யாரோ கத்துறாங்க, வண்டி நிப்பாட்டுங்க. டேய் மணி, நீ எங்கடா போன? நீ பஸ்ஸுக்குள்ள இல்லையா? அட பாவீங்களா, பாத்ரூம் போயிட்டு வரதுக்குள்ள வண்டி எடுத்துட்டீங்களேடா. சரி சரி, வண்டியில ஏறு, வண்டியில ஏறு, கிளம்புவோம். உங்களை நம்பி நான் டூருக்கு வந்தேன் பாரு, என்ன சொல்லணும்டா. டேய், இதுக்கு மேல பேசுன உன்னை விட்டுட்டு கிளம்பிடுவோம். ஐயோ, உள்ள போயிட்டேன்டா.